ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழில் டைப் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட செயலி, அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து இணையதள ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். சிலது வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து தங்கிலீஷ் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து கூகுளோட அப்ளிகேஷனே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பரிந்துரைக்கிறேன்னா, இதில் வந்து உங்களுக்கு கூகுள் உங்களுடைய அக்கௌண்ட் கூட சிங்க்ரனைஸ் பண்ணிக்க முடியும், அதாவது ஒத்திசைவு பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்க பயன்படுத்தின சொற்களை வந்து மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தும் போது மிக எளிதாக பயன்படுத்துறதுக்கான வசதி அந்த கூகுள் தட்டச்சு செயலியிலே கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அதில் கூகுள் கீபோர்டுன்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு பெரும்பாலான அப்ளிகேஷன்ஸில் இருக்காது, பெரும்பாலான மொபைலில் இருக்காது. அவங்க வந்து இப்போ சோனி மொபைல்னால் சோனி கீபோர்டு, சாம்சங் மொபைல்னால் சாம்சங் கீபோர்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அசூஸ்னா அசூஸ் கீபோர்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பெரிய பிராண்டட்ஸ் எல்லாமே அவங்க சொந்தமாக ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கீபோர்டு வச்சுருப்பாங்க. மற்றபடி மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே ஏஓஎஸ்பி, ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டோட கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் கீபோர்டு இருக்கும். நீங்கள் அப்படி கூகுள் கீபோர்டு இல்லாத பட்சத்தில் இந்த கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், ரொம்ப பெரிய இடத்துலலாம் எடுத்துக்காது, ரொம்ப மெமரியெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 MB என்னமோ தான் வரும், அதனால் பயப்படாமல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூகுள் இண்டி கீபோர்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இது கூகுள் இண்டி கீபோர்டு. இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுக்கான கீபோர்டு. இது நீங்கள் தங்கிலீஷும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷும் யூஸ் பண்ணலாம், தமிழும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கீபோர்டு இது. இதுவும் கூகுளோட கீபோர்டு தான். இந்த கீபோர்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான சைஸ் தான், ஒன்றும் அதிகமான சைஸ் எடுத்துக்காது. அதனால் துணிஞ்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது. கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் எழுதுறத அது வந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கையால் எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜ் படி அதை டைப் பண்ணணும். இதுவும் ஒத்திசைவு, அதாவது சிங்க்ரனைசிங் இருக்கிற கீபோர்டு தான். அதனால் நீங்கள் இந்த 3 கீபோர்டில் உங்களுக்கு எந்த கீபோர்டு சூஸபிளாக இருக்கோ அந்த கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த 3 கீபோர்டுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அது எப்படின்னு பார்ப்போம். லாங்குவேஜஸ் இன்புட்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு 4.40க்கு மேலே. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கீபோர்டு தமிழ் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கவலை வேணாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜோ இல்லை நீங்கள் ப்ரௌசரில் கூகுள் க்ரோமோ இல்லை எந்த ப்ரௌசர்லையோ நீங்கள் தமிழ் எழுத்துக்களில் எந்த அப்ளிகேஷனும் பண்ணாமல் உங்கள் மொபைலில் தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜில் தமிழ் இருந்தாலோ, உங்களுக்கு வர எஸ்எம்எஸில் தமிழ் இருந்தாலோ, இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் கீபோர்டு வேலை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா அஸ்கி கோடுங்கிறது இந்த இங்கிலீஷ் கீபோர்டு, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும்.
அது இல்லாமல் தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிகோடு கேரக்டர்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஸ் ஐஸ்கிரீம் சாண்ட்விட்சிலேருந்து அது சப்போர்ட் பண்ணோம். Android 4.0 சப்போர்ட் பண்ணோம். அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு உங்கள் மொபைலில் தமிழ் இருக்குது, நீங்கள் அதை தட்டச்சு பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு செயலி இல்லை, அப்ளிகேஷன் இல்லையே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ லாங்குவேஜஸ் இன்புட் போனீங்கன்னா லாங்குவேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜுங்க இது தமிழ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு இன்புட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது ஃபஸ்ட்டு சொன்னீங்களா அந்த கூகுள் கீபோர்டு, அந்த கூகுள் கீபோர்டு அதில் லாங்குவேஜஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் சிஸ்டத்தோட லாங்குவேஜ் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் இப்படி இருக்கும். அதாவது நீங்கள் இங்கிலீஷ் இந்தியா இருந்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ் யூஎஸ் இருக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு ஈஸியோ இல்லை இந்தியாவோ மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா, தமிழ் சிங்கப்பூர்னு 2 இருக்குது. அந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல, நான் தமிழ் இந்தியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் இங்கே சிங்க்ரனைசிங் லேர்னிங் வேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஆஃப் பண்ணியிருக்கோம், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி எங்கே இருக்கும் அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சிங்க் நான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடியை எந்த மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கரெக்ஷன் வரும் இல்லைங்களா. 2 எழுத்து அடித்தாலே மித்த எழுத்தை காட்டும் இல்லை, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன்ஸில் டைப் பண்ணி காட்டுவேன். இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பிங் ஆப்ஷன் வருது இல்லைங்களா. இதுதான் லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூமி ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இங்கிலீஷ் இந்தியாவா தமிழ் எழுதுவா எதுன்னு வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே வார்த்தை வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா மீக்கு போட்டிங்கன்னா மா போட்டு மீ வந்து ஈயோட சேர்ந்ததுலேயே அதில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா மீ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல்டாக வர வார்த்தையெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை, நான் சிங்க்ரோனைசிங் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அதனால இந்த வார்த்தை வந்திருக்கு. லா போட்டு தமிழ். ஸோ நீங்கள் இப்போ லா போட்டு மா போட்டு ஈயை ஒரு டிக் பண்ணிங்கன்னா ஈ வரும். அதுவே ஈ அழுத்தி பிடிச்சிங்கன்னா மீ வரும். அதே மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஷா ஷா, அதே மாதிரி ஷாவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஜே, ஷா ஸ்ரீ ஸ்ரீ. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்குது, அதாவது எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இல்லைங்களா, அந்த லெட்டர்ஸ் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கிலீஷுக்கு மாறணும் அப்படின்னா சிம்பிள் இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இங்கிலீஷ் கீபோர்டு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது அந்த மீதி 2 கீபோர்டை யூஸ் பண்ணுறத பார்ப்போம். இப்போ அந்த மீதி 2 கீபோர்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பாருங்கள். இப்போ ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே எனேபிள் கீபோர்டு அதை டிக் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட் வந்து ஆஃபில் இருக்குது, அதை எனேபிள் பண்ணுறோங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜை டவுன்லோட் பண்ணணும். கான்டிகர் ஒரு லாங்குவேஜ். இதில் வந்து இங்கிலீஷ் இந்தியா இல்லை, இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் தான் இருக்குது, இங்கிலீஷ் யூகே தான் இருக்குது.
அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் நம்ம லாங்குவேஜ் தமிழ் எங்கே இருக்கு? ஓகே, தமிழ் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக் போங்க. இப்போ நீங்கள் தமிழுக்கு ஆஃப்லைனில் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அது 8.7 MB. ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் நம்ம ஒரு தமிழில் டைப் படிக்க போவோம். இப்போ இங்கே பாருங்க, இந்த அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்க. இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் ஹேண்ட் ரைட்டிங்கில், தமிழ் கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது. நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு டவுன்லோட் இன்னும் ஆகி முடியல, அதனால காட்டுது. இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த டவுன்லோட் ஆகி முடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் நீங்கள் கையால் எழுதி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி வரும், இந்த கூடவே வருது பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா தள்ளி வந்துடும். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் நம்ம எழுதும்போது கேப் போட்டு எழுதணும் வேடா. இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷுக்கு மாறணும்னா இதை டிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இங்கிலீஷ், சின்ன டிக் பண்ணிங்கன்னா நம்ம கூகுள் கீபோர்டு வந்துடும். இப்போ நம்ம தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ண, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டைப் பண்ணுறது, இதுவும் நார்மலாக தமிழில் டைப் பண்ணுறது, அது நார்மலாக இங்கிலீஷில் டைப் பண்ணுறது, அது ரெண்டுமே கையெழுத்தில் எழுதுறது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? கூகுள் கீபோர்டு, அந்த என்னது தங்கிலீஷில் எழுதுறத பார்க்க போகிறோம். இப்போ தங்கிலீஷில் எழுதுறது பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு வந்துருச்சு, கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் வந்துருச்சு. ஆனால் கூகுள் இண்டி கீபோர்டு வரல. அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கள், கூகுள் இண்டி கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணோன்னு அதை ஓப்பன் பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்க. அதை கூகுள் இண்டி கீபோர்டில் எனேபிள் பண்ணுங்கள். செலக்ட் யுவர் இண்டி கீபோர்டு லாங்குவேஜ்னு கேட்குது. நம்ம சரி, கூகுள் இப்போ இந்த கீபோர்டை நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ்க்கு போங்க. அது எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் கீபோர்டு, கூகுள் ஹேண்ட் ரைட்டிங், கூகுள் இண்டி கீபோர்டு, ஓகே, ரெண்டுமே எனேபிள் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கூகுள் இண்டி கீபோர்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதை லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. நம்ம லாங்குவேஜ் தமிழ், நம்மளுடைய மொழி. ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு தங்கிலீஷில் வந்து இங்கிலீஷும் தமிழும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த நேரத்தில் டிசைன் வேணுமோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போடுங்க. இந்த ஹெல்ப் இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுறதெல்லாம் சேவ் பண்ணிகிட்டே வச்சுருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக அடுத்த முறை பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். அவனே வந்து உங்களுக்கு கூகுள்காரனே செஞ்சு காட்டுவாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா. நம்ம இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இங்கிலீஷ், நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க. AMMA அனுப்பிச்சா உங்களுக்கு என்ன வருது? அம்மா வருது. ஸோ நீங்கள் தங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் என்னோட இதை யூஸ் பண்ணுறேன், என் பேரை.
இது வந்து நீங்க இங்கிலீஷ்ல அடிச்சது இங்க பக்கத்துல தமிழ்ல வருது. ஸோ அந்த மாதிரி நீங்க கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அடிச்சுக்கீங்க. வணக்கம், வா, நான், இக், ஏ, ஏ, எம், வணக்கம். ஸோ இப்போ ஆக்சுவலி சின்ன நாக்கு இதுதான் வரணும். நான் டிஃபால்ட்டாக கூகுள்கார சில கீபோர்டெலாம் வச்சுருக்கான், அதனால் சில ஃபைல்ஸ்லாம் அவனே வச்சுருக்கனால வருது. அந்த மாதிரி இப்போ சின்ன எண்ணுன்னா நான், அதுவே கேபிட்டல் லெட்டர் என்னன்னா நான், புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தங்கிலீஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ எனக்கு தமிழ் வேண்டாம், நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் ஏ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இங்கிலீஷ். இப்போ தங்கிலீஷ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே போட்டுட்டு தங்கிலீஷ். ஸோ அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதற்கு நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த அப்ளிகேஷன்லாம் ஒரு 15 MB 16 MB தான். அது அந்த இடம் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த இடம் கூட இல்லைன்னா மொபைல் ஹேங் ஆகிடும். ஸோ அதனால் இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழில் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். என்னுடைய யூடியூப் சேனலில் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.